அதாவது சத்தியமா சொல்றேன், செம கடுப்பாகுது சங்கர் மேல. ஏன்னா வந்து இந்தியன் டூலயே ஆல்ரெடி செம காண்டானா. பட் இந்த படத்துலாச்சும் ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குன்னு பார்த்தா சுத்தமா வந்து படமே எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருந்தாரு. ஸ்டோரி நல்லா இருக்கு, ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்டோரி கூட கார்த்திக் சூப்பரா இருக்காங்க. அதோட சங்கருக்கு சொந்தம் இல்லையா. படம் வந்து அதை ஒழுங்கா எடுக்கிறாம பாலிடிக்ஸை போட்டு பாலிடிக்ஸ் கொடுங்க, அது வந்து நல்ல கருத்து தான், அது நான் குறை சொல்ல. ஏன் அது ஸ்பீடா போகுது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இவர் வந்து ஐபிஎஸ் இருப்பாரு, திடீர்னு ஐஏஎஸ் ஆயிடுவாரு. யாரு ஹீரோ ராம் சரண் ஐபிஎஸ் இருப்பாரு, ஐஏஎஸ் ஆயிடுவாரு, திடீர்னு முதலமைச்சரும் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஹெட் ஆயிடுவாரு. எல்லாமே போட்டு டப்பு டப்புன்னு மாத்துறீங்க, குழப்பமாகுது. திடீர்னு மாலை வந்து குண்டு வச்சு இது பண்றீங்க, அரிசி மூட்டையை போய் ஏதோ இழுத்து ஏதோ பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரே கச்சாமச்சான்னு இது படம். ஒரு ரசிகர மாதிரியே இல்ல. அதனாலதான் வந்து சம லாஜிக் மிஸ்டேக், கிரிஞ்சி லாஜிக் மிஸ்டேக் தான் ஃபுல்லா போடுது. ஃபைட் சீக்வன்ஸ் புஷ்பாலும் கேவலமா இல்ல, இது ஓரல் டீசெண்டா கொடுத்துருக்காரு. பட் அந்த தெலுங்கு சைடுல அப்படியே ரெகுலரா வருது. அதனால வந்து புஷ்பா அளவுக்கு இல்லாததுனால கொஞ்சம் தப்பிச்சுது. பட் ஓவராலா வந்து ஃபைட் வந்து ஓகே தான், ரொம்பலாம் சொல்ல மாதிரி இல்ல. பட் ஃபைட் வந்து என்ன பிரயோஜனம், படம் வந்து ஓகா போலியே. அதான் சொன்னேன், ஒரு டப்பு டப்பு போறதுனால ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் இல்லாம போகுது மைண்டு. இது ஒரு சீன் ரசிக்கவும் முடியல, ரசிக்க முடியாம நெக்ஸ்ட் தாவறதுனால நம்ம வந்து படம் வந்து ரொம்ப அடி வாங்குது. கீரா அத்வானி அது ஃபேஷன் தான், அது சும்மா லுக்குக்காக போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா வரல ப்ரோ. ஐயோ ப்ரோ, யார் சொன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணு தான் வருது, பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல வந்து அதுதான் அந்த, அதாவது ஹீரோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணது அந்த பொண்ணு தான். பட் அது எந்த அளவுக்கு எமோஷன் குத்துறணும், அந்த எமோஷன் சுத்தமா அதனால எடுக்க முடியல. இப்ப சாய் பல்லவி மாதிரி எப்படி எமோஷன் எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஹீரோயின் போட்டு தான் இருக்கும். இதெல்லாம் சுத்தமா எடுக்க முடியல. ஹீரோயின் பாட்டு இதுல எமோஷனே வராத ஹீரோயின் இன்ட்ரோல் இருக்கும் போட்டுருந்தா நம்மளுக்கு எப்படி காண்டாமா வாதா. லவ் சீன் தான் ஓடுது, ரொமான்ஸ் சீன் தான் ஓடுது. அதுல பாவம் ரசிகத்துவம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்த டம்மி பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இருக்கிறதுனால தான் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா சொல்றேன். இல்ல கைக்கு வேஸ்ட் ப்ரோ, 75 கோடி பிரம்மாண்டம் இருக்குது. பட் பாட்டு கேட்கற மாதிரி இல்ல. நீங்க ஒண்ணு என்ன பண்ணிருந்தோம், மியூசிக் டேரக்டர் நல்லா போட்டிருக்கோம். தமிழ் ஒத்துதான், குண்டூர் காரமும் நல்லா தான் போட்டாரு. பட் இந்த படத்துல வந்து அவரால் மியூசிக்கே போட தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல, சொதை போட்டுருக்காரு. பட் விஷுவல் வைஸ் கண்டிப்பா ஒர்த்து தான். அந்த 75 கோடி விஷுவல் தான். ஓ அப்படி வந்து எஸ் சூர்யா வந்து லூஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ரோ, லூஸ் மாதிரி. இது ஒரு தரமான வில்லனை போயிட்டு லூஸ் மாதிரியா காட்டுவாங்க தெலுங்கு படத்துல. தமிழ் ஹீரோ இதுன்னு போயிட்டு நம்ம சம காண்டாவது. விஜய் சூர்யா அவரால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் குத்துறாரு. பட் அந்த கேரக்டர் வெயிட் ஆகுதுன்னா இல்ல, ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே வந்து ஃபெயிலியரா போயிடும், ஒர்த்து இருக்காது. ஒரு சீனை வந்து பயங்கரமா காட்டுற மாதிரி கத்துவாரு, இன்னொன்னு பண்ணுவாரு. ஆனா அந்த நெக்ஸ்ட் சீனை வந்து ஹீரோ ராம் சரண் ஜெயிச்ச மாதிரி பட்டுன்னு மாத்திடுவாங்க. ஒரு சீன்ல கூட கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கலாங்க. இப்போ துப்பாக்கி படத்துல வில்லன் பார்த்திருப்பீங்க, அவர் எத்தனை சீன்ல கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் இருக்கும், வெயிட்டா இருக்கும் அந்த வில்லன். இல்ல அவ்வளவு ஃபுல்லா வில்லன் டிராவல் பண்றாரு, ஒரு வெயிட்டா கொடுக்கவே எல்லாமே அசிங்க பத்திரீங்க சொல்லுவேன். எஸ்எஸ் பத்திரிக்கும் வேஸ்ட் இந்த படம். ஐயோ அதெல்லாம் காமெடிஸ்லயே வராது. சுனில்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, சைடா திரும்பி நடக்கிற மாதிரியா அவருக்கு காமெடி. அதை பார்க்கும்போது என்ன தெரியும் வந்து எங்கந்தியா புரியுது இதெல்லாம், எதுக்கு உனக்கு இந்த வேலை சொல்ற மாதிரி அசிங்கமாக தோந்து, பாவமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. காமெடியே இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நிறைய இடத்துல தான் இருக்குது, தேவையானதெல்லாம் இல்லை நிறைய இடத்துல. அதான் சொன்னேன், இவர் என்ன பண்ணிக்கிறாரு, தமிழ் ஆடியன்ஸே வேலைக்கு ஆகல, நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க இந்தியன் நூலாம். அவன் தெலுங்கு சிஸ்டம் எல்லாம் சொல்லி தான் தாவிடுறாரு போல. தெலுங்கு தமிழ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துறாரு, தமிழ் வீடியோஸால பார்க்க முடியல. அது மட்டும் சொல்லாங்க. இந்தியன் டூவோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போறதுனால கொஞ்சம் எமோஷனா, அஞ்சலியோட எமோஷனா நல்லா இருக்குது அம்மாவா. அதனால வந்து இந்தியன் கொஞ்சம் பெட்ரு. இந்தியன் டூல சுத்த டம்மி, இது கொஞ்சம் 10% பெட்ரு. 10க்கா 2 மார்க் தரேன். அது கூட சங்கரோட பிரம்மாண்டத்துக்கு 1 மார்க். இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லாம் ஓப்பனா கிளியரா வெளிச்சம் மட்டும் காட்டி சொல்லிருக்கீங்க, அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்கீங்க. அதை ஓப்பனா சொன்னதுனால இன்னொரு மார்க். இல்ல மேபி அப்படி, ஏன்னா அவர் வந்து பிரம்மாண்டமா போயிருக்க மாட்டாரு. அவர் வந்து படத்தை எப்படி மூவ் பண்ணணும்னு போயிருப்பாரு. இவர் வந்து பிரம்மாண்டத்திலே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரு, கதையை எப்படி நவுத்துறதுன்னு சொல்லி போட்டாரு. அதனால வந்து மேபி கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருந்தா நல்லா பண்ணிருவேன். ஏன்னா நான் பர்சனலி கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன். அவரோட படம் தான் வரலாறு மாதிரி இருக்கும், ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரு. அதனால வந்து அது பெட்டரா தான் இருக்கும். இதுல வந்து ஃபுல்லா பிரம்மாண்டம் காட்டணும் சொல்லிட்டு நிறைய சொல்லி போட்டாரு. நான் என்ன சொல்றேன், இந்த காலகட்ட ஆடியன்ஸுக்கு பிரம்மாண்டம் வேலைக்கு ஆகுதுப்பா, கதை நல்லா போகணும், இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போகணும், அப்பதான் வந்து படம் பார்ப்பாங்க. எல்லாம் வேஸ்ட். விஜய் சார் இந்த படம் ராம் சரண் வர விஜய் சார் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருப்பாங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. விஜய் பேர் நல்லா இருக்குது, இப்போ அதை கெடுத்துறாதீங்க. ராம் சரணுக்கு அதை விட்டுருங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் கட்டுறதுக்கும் இந்த மாதிரி கிரிஞ்சி மூவினா அவங்களுக்கு செட் ஆகும், நம்மளுக்கு செட் ஆகாது.